गाइस இன்னைக்கு உங்களுக்காக 5 அட்வென்ச்சர் மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் தமிழ் டப்ல மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்குது 2019 ரிலீஸ் ஆன தி கிளைம்பர்ஸ். இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா 1960ஸ்ல ஒரு செட் ஆஃப் கிளைம்பர்ஸ் வந்து ஒரு மவுண்டனை ஏறி போவாங்க. அங்க அவங்களோட ஃபிளாக் வந்து வச்சிருவாங்க. பட் ஆனா அந்த டைம்ல அவங்க கிட்ட எந்த ப்ரூஃப்மே வந்திருக்காது. லைக் போட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எந்த ப்ரூஃப்மே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஏத்த வந்து பாராட்டுகளும் கிடைக்காது. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அதே டீம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் லைக் 1975ல வந்து அவங்க ஒரு இன்னொரு மவுண்டனை ஏறி போவாங்க. அப்படி போகும்போது அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன தடைகள் வந்து வருது, அதெல்லாம் தாண்டி அப்படியே அவங்க மவுண்டனை கிளைம் பண்றாங்க அப்படின்னு நல்லா அட்வென்ச்சரா சொன்ன படம் தான் தி கிளைம்பர்ஸ் அப்படின்ற படம். இந்த படம் வந்து தமிழ் டப்ல இருக்கு. ஸோ நீங்க இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சரான படம். நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன டாக் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி மேனா வந்து இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட வேலை பார்க்குற ஒருத்தர் இறந்துட்டாருன்ற ஒரு நியூஸ் நம்ம ஹீரோக்கு வந்து சேருது. இப்போ இறந்து போறவர் வந்து ஒரு நாய் ஒன்று வளர்த்துருந்தாரு. ஸோ அந்த நாயை வந்து இப்போ இறந்து போனவரோட ஃபியூனலுக்கு கொண்டு வர வேலையை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துறாங்க. அந்த டாக் வந்து தன்னோட ஓனரோட ஃபியூனலுக்கு வரவே வராது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு கொண்டு வராது அப்படின்றத இந்த படத்தோட முழு கதை. ஸோ நல்லா காமெடியாக வந்து கொண்டு போவாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து நல்லா எமோஷனலாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டியானா ஜோன்ஸ் தி டயல் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற ஒரு படம் தான் இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவி வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே 1945 அந்த டைம்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோவை ஜெர்மன்ஸ்லாம் சேர்ந்து கடத்திட்டு போயிடுறாங்க. சேம் டைம் வந்து ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் டிவைசஸும் வந்து அவங்க கொண்டுட்டு போறாங்க. அந்த திங்ஸ்ல ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்ச டயல் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற ஒரு டிவைஸும் இருக்கு. அந்த டிவைஸை வச்சு டைம் டிராவல் பண்ணலாம், நடந்த ஹிஸ்டரி எல்லாத்தையுமே வந்து மாற்றலாம். அந்த டிவைஸ்ல ஒரு பாட்டை வந்து நம்ம ஹீரோ எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறாரு. இப்போ மீதி உள்ள பாட்டை நம்ம வில்ல எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து களத்தில் இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது இந்த படமே இண்டியானா ஜோன்ஸோட 5th அண்ட் லாஸ்ட் பாட்டாக வந்து இந்த பாட்டு வந்து இருக்கு. அதோட இல்லாமல் 2008 ரிலீஸ் ஆன இண்டியானா ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தோட சீக்வலாகவும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மொத்த இண்டியானா ஜோன்ஸோட ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்து இந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் நீங்கள் நல்லா அட்வென்ச்சராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இண்டியானா ஜோன்ஸ் மீதி உள்ள பாட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. உண்மையே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஸ்லம்பர் லேண்ட் அப்படின்ற ஒரு படம் இருக்கு. இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீமோன்ற ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவளோட அப்பா வந்து ரீசெண்டாக இறந்தும் போயிடுறாரு. ஸோ அதனால நீமோ வந்து அவங்களோட சித்தப்பாவோட சேர்ந்து போயிடுறா. இப்படி போயிட்டு இருக்க கட்டத்தில் ஸ்லம்பர் லேண்ட் அப்படின்ற ஒரு ட்ரீம் வேர்ல்ட்லயாச்சும் நம்ம அப்பாவை போய் சந்திக்கலாம் அப்படின்னு நம்ம நீமோ வந்து முடிவு பண்றா. அதுக்காக இந்த குட்டி பொண்ணு என்னெல்லாம் பண்றா, கடைசியாக அவங்க அப்பா வந்து பார்த்தாலா இல்லையா அப்படின்னு சொல்றது இந்த படம். இந்த படத்தோட விசுவல்ஸ் மியூசிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பண்ணிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன டேம் செல் அப்படின்ற ஒரு படம் தான். இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டில் இளவரசியா இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க வந்து பக்கத்து நாட்டில் இருக்க நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ போக போக தான் தெரியும் நம்ம ஹீரோயினை வந்து பலி கொடுக்கறதுக்கான ஒரு பிளான் தான் இது அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவே வந்து நம்ம ஹீரோயினை ஒரு டிராகன் இருக்க ஒரு கூட்டுக்குள்ள தூக்கி போட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்னெல்லாம் வந்து சம்பவம் நடக்குது, அங்கிருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த முழு கதை. நல்ல ஸ்டன்னிங் விஷுவல்ஸோட நல்ல சிஜி ஒர்க்லாம் வந்து பக்கவா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தையும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணிருங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க இந்த 5 மூவியுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்ல இருக்கு. அதுவும் நல்லா ஃபீல் குட்டான அட்வென்ச்சரான மூவியும் கூட. ஸோ இந்த மாதிரி படங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர் அண்ட் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.